அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய மதுரை மண்ணிலே ரோட்டரி சங்கத்தின் ஏற்பாட்டிலே சிறப்பான ஒரு முறையில் மாணவ மணிகளுக்கு பல்வேறு உதவி நிகழ்ச்சிகளாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. வருடந்தோறும் இப்படி மக்கள் பணியை மகேசன் பணியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்வதற்காக இன்றைய தினம் நான் நேரிலே வந்திருக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்களுடைய சமூக பணி தொடரட்டும். நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இது ஒரு அமைச்சர் என்ற முறையை விட ஒரு சகோதரனாக சொல்லுகிறேன். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் முன்னறிவிப்பின்றி நான் வருவேன் என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். இது ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அது ஒரு பொறுப்புணர்வாக நாம் எடுத்துக்கணும். எல்லா அதிகாரிகளும், சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களும், தலைமை ஆசிரியர்களும், அவங்க டிஇஓ, சிஇஓ எல்லோருமே சேர்ந்து ஒரு கூட்டு பொறுப்புணர்ச்சியோடு இந்த மாணவர்களினுடைய எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறோம். அப்ப சொல்லிவிட்டு வருவதோ அல்லது சமுதாயத்துக்கு வருவதோ கிடையாது. இது இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திக்கெட்டும் திசையட்டும் இருக்கிற 38 மாவட்டங்களுக்கும் எப்போ வேண்டும்னாலும் எந்த நேரத்தினாலும் நாங்கள் நேரில் பார்ப்போம். அப்ப எல்லா நேரத்திலையும் இது தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கூட்டு பொறுப்புணர்ச்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். உடனடியாக அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட விளக்கம் கேட்டேன். அந்த பர்டிகுலராக அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்திலங்க அந்த பேகை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்ட போது ஏற்கனவே அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபேன்சியான பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்க ஏற்கனவே பேக் வாங்கினதால இங்கே இந்த பள்ளிக்கூடத்துலையும் ஒரு சில குழந்தைகள் அந்த பேகை வாங்கிட்டு அந்த பேக்ல இருந்த பொருட்கள், புத்தகங்கள், வண்ண பென்சில்கள், கிரையான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தாங்க ஏற்கனவே வாங்கின புது பேக்ல வச்சுட்டு போகும்போது ஒரு விளையாட்டா அந்த 2 பேக் அப்படி தூக்கி போட்டிருக்கிறாங்க. இதை உடனே சில பேர் போட்டோ எடுத்து வீடியோல எடுத்து போட்ட உடனே சம்பந்தப்பட்ட அந்த தலைமை ஆசிரியர் நேரடியாக சென்று அப்படி வீசப்பட்ட பைகளை கூட எடுத்து வைத்திருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு அது தேவைப்படாமல் இருந்திருக்கலாம். பட் அது இன்னும் நிறைய பிரிவிலேஜ் இல்லாத எத்தனை ஏழை குழந்தைகள் இருக்கிறாங்க. அது உரிய முறையில் மற்ற குழந்தைகளுக்கு சென்று சேர்ப்பிக்கப்பட்டது. எல்லா குழந்தைகளுக்குமே எல்லாமே சரியாக சமமாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்கிறோம். அதனால ஒரு இடத்துல அப்படி நடந்தது. சமூக வலைதளத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட பிறகு அது உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் அந்த பைகளை பறிமுதல் செய்துட்டாங்க. ஒரு மூத்த அரசியல் தலைவர், முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர், இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் கூட அப்படி சொல்லலாம், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி கூறியிருக்க வேண்டாம். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அவர் தவிர்த்திருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை சொன்னபடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் இடம் தந்திருக்கிறார். இன்னைக்கு வன்னியரசு தோழருக்கு அமைச்சரவை இடம் கிடைத்திருப்பது வன்னியரசு தோழர் என்ற ஒரு தனி மனிதருக்கு கிடையாது. அது நீண்ட நெடுங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அங்கீகாரம். இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இத்தனை ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக அமைச்சர்கள் இடம் பிடித்திருக்கிறது என்பது குரலற்றவர்களுக்கு குரலாக ஒலிப்பதற்கான அடையாளம். அப்ப கூட்டணி என்ற பேரில் அவர்களினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்துவிட்டு வாக்குகளை மட்டும் வாங்கிவிட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை இத்தனால் தராம இருந்தாங்க. முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக தமிழக அரசியலில் அதை மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். உங்கள் மூலமாக அவருக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, சந்திப்போம். இன்னும் பல்வேறு தீர்மானங்கள் வர இருக்கிறது, ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். வெயிட் அண்ட் வாட்ச்.